அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின இரண்டாவது நிருபம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். திரும்ப வாசிங்கம்மா. இந்த மகத்துவமுள்ள வல்லமையை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி தேவனால் அது உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படிக்கு இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். மண் பாத்திரங்களில் நாங்கள் பெற்றிருக்கிறோம். மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஸ்தோத்திரம் ஒரு இந்த வசனத்தில் இருக்கு, மகத்துவமுள்ள வல்லமையை, அந்த வல்லமை எங்களால் உண்டானதல்ல, தேவனால் உண்டாயிருக்கிறது என்று எல்லாரும் அறிந்து கொள்ளும்படிக்கு இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் மண் பாத்திரங்களில் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. பொக்கிஷத்தை, பொக்கிஷன்னா என்னங்க? பொக்கிஷம், புதையல். புதையல்னா என்னம்மா? விலையேற பெற்றது. விலையே அதுக்கு நிர்ணயிக்க முடியாது. அது பொக்கிஷம், புதையல், விலையேற பெற்றது. இதெல்லாம் அபூர்வமானது, ஆச்சரியமானது, கிடைக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அதெல்லாம் பொக்கிஷமாக இருக்கு. சில வீடுகளில் பிள்ளைகள் தான் பொக்கிஷம். பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்திருக்கிற பொக்கிஷம் மாதிரி. சிலருக்கு பணம் பொக்கிஷமாக இருக்குது. சிலருக்கு வேலை, கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலை, ஐயோ என் தகுதிக்கு மிஞ்சின வேலை ஆண்டவர் கொடுத்துருக்கார், என்னை மேன்மையாக வச்சிருக்கிறார், அது பொக்கிஷம் மாதிரி. சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் ஒவ்வொரு பாதையிலும் அவர்களுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் போல. இங்கே பவுல் சொல்கிற பொக்கிஷம் வேற. 2 விதமான பொக்கிஷங்களை சொல்லலாம். இந்த உலக பிரகாரமான சொத்து, ஆஸ்தி, பாட்டம், பதவிகள், இதெல்லாம் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம், புதையல் அப்படி சொல்லலாம். இன்னொன்று, இந்த பொக்கிஷத்தையே பவுல் சொல்கிறது என்ன, எதுக்கு அடையாளமாக சொல்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக சொல்கிறார். மண் பாண்டம், மண் பாத்திரங்களில் நாங்கள் பெற்றிருக்கிறோம் இந்த பொக்கிஷத்தை அப்படின்னா, மண் சரீரம், மண்ணால் செய்யப்பட்ட இந்த சரீரம் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் விலையேற பெற்ற ஒரு ஆச்சரியமான, அபூர்வமான ஒரு பொக்கிஷமாய் இயேசு கிறிஸ்து இந்த மண் பாத்திரங்களில், பாண்டம்னா பாத்திரம், இந்த மண்ணால் ஆன பாத்திரங்களில் அவர் நம்ம பெற்றிருக்கிறோமா. அல்லேலூயா. சரி, இப்போ இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20-21 வசனம். ஒரு பெரிய வீட்டில் பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரத்தினாலும் மண்ணாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில பாத்திரங்கள் கனத்துக்குரியவைகள், சில பாத்திரங்கள் கனவீனமானது. கனவீனம், அதை மதிப்பிட முடியாது, மதிப்பு குறைந்ததா இருக்கும், காணப்படும். ஆகவே ஒருவன்
ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால், தன்னை அவன் பரிசுத்தமாக்கிக் கொண்டால், சுத்திகரித்துக் கொண்டால், அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எஜமானுக்கு பிரயோஜனமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதும் எல்லா நல்ல செயல்களை பயன்படுத்துவதற்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். இப்ப பவுல் எழுதும்போது ஒரு சில பாத்திரங்களை சொல்றார். பொன்னு, வெள்ளி, வேற என்ன பாத்திரம்? மரம், மண். இதுல எது ரொம்ப கனத்துக்குரிய பாத்திரம் பொருள்? எது? பொன்னு. அதுக்கு அடுத்தது வெள்ளி. அதுக்கு அடுத்தது மரம். எதுக்கும் உதவாதது மண். மண் பாத்திரத்தை யாரும் கொண்டு போய் பீரோவில் வச்சு போட்டிருந்தே கிடையாது. ஏன்னா அதை யாரும் திருட மாட்டான். அது ஒரு பொருட்டு இல்லை. அது விலை ரொம்ப மதிப்பிடக்கூடியது இல்லை. ரொம்ப மதிப்பு லோ ப்ரைஸ். அதெல்லாம் ரொம்ப குறைவான விலைக்கு கிடைக்கக்கூடிய பொருள். அப்போ இந்த மண்ணால் செய்யப்பட்ட எந்த பாத்திரமாக இருந்தாலும் அது ரொம்ப காஸ்ட்லியாவோ மற்ற பொருளுக்கு கம்பேர் பண்ணுற அளவுக்கும் இந்த மண் பாத்திரங்கள் இல்லை. அந்த அளவுக்கு மதிப்பு இல்லை அதுக்கு. அப்போ மண் பாத்திரங்களில், மண் பாண்டங்களில் மண்ணால் செய்யப்பட்ட எவ்வளவுதான் அழகாக இருந்தாலும் அது ஒரு தங்கத்துக்கு சமமான விலை அதுக்கு வராது. ஒரு வெள்ளி பாத்திரத்துக்கு சமமான விலை வராது. ஒரு மரத்தினால் செய்யப்பட்ட பொருளுக்கு கூட கொஞ்சம் காஸ்ட்லி ரேட்டு வரும். ஆனால் மரத்தினால் செய்யப்பட்ட பாத்திரத்துக்கு பொருளுக்கு கூட நிர்ணயிக்கக்கூடிய ரேட்டு மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரங்களுக்கு அவ்வளோ விலை போகாது. அதனால தான் சில பாத்திரங்கள் பொன்னு, வெள்ளி, மரம் அப்படி மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரங்களை சொல்லிட்டு, சில பாத்திரங்கள் கனத்துக்குரியது, அது புகழக்கூடியது, அது ரொம்ப சந்தோஷப்படக்கூடியது. இன்னும் சொல்லப்போனால் அது எல்லாத்த விட விலை மதிக்க முடியாது, விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷம். ஆகவே அது கனத்துக்குரியது. அதை நம்ம எங்கே வைக்கிறோன்னா, பொண்ணு வெள்ளியெல்லாம் இருந்ததுன்னா பீரோவில் லாக்கரில் வைப்போம். அதுவும் இல்லை, கீழே லாக்கரோ மேலே லாக்கரோ இல்லை வேறு லாக்கரிலோ ஏதோ ஒரு லாக்கரில் இருக்கும். சிலர்லாம் பொக்கிஷ சாலை பேங்க்கில் கொண்டு போய் லாக்கரில் வச்சுட்டு வருவாங்க, போஸ்ட் ஆஃபீஸில் வைப்பாங்க. ஏன்னா வீட்டில் வச்சா யார் திருடிடுவா? திருடன் திருடிட்டு போயிடுவான். அதனால் அது சேஃபாக இருக்கிறதுக்காக லாக்கரில் கொண்டு போய் வைக்கிறாங்க. ஏன்னா விலை காஸ்ட்லியானது. அதுக்கு அடுத்தது வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளியில் செய்தது. வெள்ளியெல்லாம் பேங்க்கில் எடுக்க மாட்டாங்கள்ல, வெறும் கோல்டு மட்டும்தான் எடுக்கிறாங்க. வெள்ளி எங்கே எடுப்பாங்கன்னா மார்வாடி கடையில் எடுப்பாங்க, மற்ற இடங்களில் எடுப்பாங்க, அவ்வளோதான். வெள்ளியில் செய்த பாத்திரம் தங்கத்தை விட அடுத்தது விலை கொஞ்சம் கம்மி. மர பாத்திரங்களை வேறு எங்கேயுமே அடமானம் வாங்க மாட்டாங்க. மரம் காஸ்ட்லி தான். இந்த ரெண்டு பொருளுக்கு அடுத்த லெவலில் மரத்தினால் செய்யப்பட்ட பொருளுக்கும் விலை கொஞ்சம் கூட இருக்குது. இது எல்லா வீடுகள்லையும் ரூமில் கிடைக்கிறது. அதுதான். அதை ஒன்றும் சேஃபாக ஒன்றும் யாரும் எடுத்துகிட்டு போக முடியாது. அடுத்தது மண்ணால் செய்யப்பட்ட அந்த பாத்திரங்கள். மண் பானையில் எங்கே வச்சுருப்பாங்க? மண்பானை ஊர்களெல்லாம் வாசலில் தான் இருக்கும். எதுக்கு? அது தண்ணி பிடிச்சி வைப்பாங்க. வெளியில் போயிட்டு வரும்போது கையை காலை கழுவிட்டு வர்றதுக்கு அதில் தண்ணி வச்சுருப்பாங்க. அதை குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. அது வெறும் வெளி யூஸ்க்கு மட்டும்தான். அது என்னப்பா? பித்தளையா? வெளியில் வைக்கிறது சொல்கிறேன். மண் பானை வைக்கிறாங்க. பானை வைக்கிறது தண்ணி வைக்கிறாங்களே வெளியில், அதுக்கு சொல்கிறேன். கிச்சனில் வைக்கிறாங்க, சோறு பொங்குறாங்க, நிறைய குழம்பு வைக்கிறாங்க. அதெல்லாம் கிச்சன்லேயும் பாத்திரங்கள் மண் பாத்திரம் செய்கிறாங்க. ஆனால் அதை ஏதாவது கொண்டு போய் லாக்கரில் வைக்கிறீங்களா, பீரோவில் வச்சு பூட்டுறீங்களா, சேஃபாக வைக்கிறீங்களான்னு கேட்குறேன். தங்கத்துக்கு இருக்கக்கூடிய வேல்யூ இந்த மண் பாத்திரத்துக்கு கிடையாது. பவுல் என்ன சொல்கிறாருன்னா,
பொக்கிஷம் தங்கத்தை விட, வெள்ளியை விட, மரத்தை விட, முத்துக்களை விட, வைர கற்களை விட, மண் பாத்திரங்களை விட, இல்ல மற்ற உலோகங்களால் செய்யப்பட்ட பாத்திரங்கள், எல்லா பாத்திரங்களை விட விலையேற பெற்றது எதுன்னா இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டும்தான். இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் விலையேற பெற்றவர். அவருடைய ரத்தம் விலையேற பெற்றது. விலை மதிக்க முடியாத ரத்தத்தை உங்களுக்காம் எனக்காக சிந்திருக்கிறார். அதனால தான் பவுல் சொல்றார், அந்த பொக்கிஷன்றார். யார? இயேசு கிறிஸ்துவை பொக்கிஷம் அப்படின்னு சொல்றார். பொக்கிஷம் எங்கே கொண்டு போய் வைக்கணும்னா சேஃபான இடத்துல வைப்பாங்க, பாதுகாப்பான இடத்துல வைப்பாங்க. விலை மதிக்க முடியாத ஒரு இடத்துல அதை வைப்பாங்க. ஆனால் பவுல் சொல்றாரு, மண் பாண்டங்களில், மண் பாத்திரங்களில் நாங்கள் பெற்றிருக்கிறோம். அந்த பொக்கிஷம் எங்களுக்குள்ளே இருக்குது. மண் பாண்டம்ன்றது நீங்களும் நானும் தான். மண்ணால் செய்யப்பட்ட இந்த சரீரம், கர்த்தர் மண்ணை எடுத்து ஆதாம் உண்டாக்கினார். உண்டாக்கி அவன் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவ ஆத்துமாவானான். ஜீவனும் ஆத்துமாவையும் உடைய சரீரம் உள்ளவனாய் மாறினான். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்று தன்மையும் மூன்று சேர்ந்து தான் ஒரு முழு மனிதன். அப்போ பவுல் சொல்றார், ஆண்டவரே, பொக்கிஷமாகி உம்மை நாங்கள் எதில் பெற்றிருக்கிறோம்? மண் பாண்டம், மதிப்பற்ற, ஒதுக்கி வைக்கப்பட்ட, யாராலும் விரும்பத்தகாத ஒரு பாத்திரமாய் இருக்கக்கூடிய மண் பாண்டத்துக்கு சமமாய் இருக்கிற எங்களுக்குள்ளே நீர் வந்திருக்கிறதை குறித்து நான் சந்தோஷப்படுறேன். இப்போ அவர் சொல்றார், நாங்கள் யூஸ்லெஸ் ஆண்டவரே, யாரும் எங்களை மதிக்கிறதுக்கு தகுதியானவங்க இல்லை. எங்களை புகழக்கூடிய அளவுக்கு, எங்களை மேன்மையாய் கருதக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. மண் பாத்திரங்களை சும்மா யாரும் ஒரு பொருட்டை எடுக்க மாட்டாங்களே, அதை போல நாங்கள் இருக்கிறோம். ஆனால் இப்படி ஒன்றுக்கும் உதவாத எங்களுக்குள்ள ஒரு பொக்கிஷமாய் நீர் வந்திருக்கிறீங்க தெரியுமா? நாங்கள் பெற்றிருக்கிறோமே. அப்போ நாங்கள் யாரு? அந்த பொக்கிஷத்தை நீங்கள் தான் மண்பானை, நான் தான் மண்பானை. இந்த பொக்கிஷமாகி இயேசு கிறிஸ்துவை மண் பாத்திரமாய் இருக்கக்கூடிய உங்களுக்குள்ள, எனக்குள்ள பெற்றிருக்கிறோமே, ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே. அப்ப நீங்களும் நான் யாரு? மதிப்புக்குரியவங்க. மதிப்புக்குரியவங்க என்ன? நமக்குள்ள என்ன இருக்கு? இப்போ பொக்கிஷம் இருக்குது. நீங்களும் நானும் ஒன்றுக்கும் உதவாத கடந்த மண் பாண்டம். வெளியில ஒதுக்கி தள்ளப்பட்ட, சொந்தக்காரன் மதிக்க மாட்டான், எல்லாராலும் ஒதுக்கி தள்ளப்பட்டு வெறுக்கப்பட்டு, இப்படிதான் பைபிளில் நிறைய காரணம் சொல்லலாம், அதுக்கு நிறைய பேரை சொல்லலாம். ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில் ஒன்றுக்கும் யூஸ் இல்லாத, நம்ம ஒரு பொருட்டை நினைக்க மாட்டாங்க. நமக்கு சொந்த பந்தத்திலேயே கூட எவ்வளோ பேர் நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருந்தாங்கன்னா, நல்லா படிச்சுட்டு நல்ல பதவியில் இருக்கிற ஆட்களாக இருந்தால் கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், சொந்தமாக இருக்கட்டும், யாரை தெரியுமா பெருமையாக சொல்லுவாங்க? ஆர்மியில் எங்கள் அண்ணன் இருக்கிறார், எங்கள் மச்சான் இருக்கிறார், எங்கள் தாத்தா இருக்கிறார். எங்கே இருக்கிறாரு? ஆர்மியில். அதே மச்சானும் மாமனும் பெரியப்பாவும் சித்தப்பனும் இங்கே ஏதோ ஒரு லேபருக்கு வேலை செய்வாங்க. அது யாரும் பொருட்டை என்ன செய்ய மாட்டா, பெருமையாக சொல்ல மாட்டாங்க, பெருமையாக சொல்ல மாட்டாங்க. உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள், நல்ல வருமானத்தில் இருக்கக்கூடியவர்கள், மதிப்பிற்குரிய கனத்துக்குரிய போஸ்டிங்கில் ஒர்க் பண்ணுறவங்கள தான் எல்லாரும் பெருமையாக சொல்லுவாங்க, புகழுவாங்க. ஆனால் அதே சொந்த பந்தங்கள் மத்தியில் நம்ம ஒன்றும் இல்லாத இருக்கும் பொழுது நம்மளை யாரும் பெருமையாக என்ன செய்ய மாட்டான், சொல்ல மாட்டான். எனக்கு எங்கள் மச்சான் ஆட்டோ ஓட்டுறார் அப்படி யாராவது பெருமையாக சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. எங்கள் அண்ணன் வந்து கோயம்பேட்டில் மூட்டை தூக்குறார் தெரியுமா உனக்கு அப்படி சொல்லுவாங்களா பெருமையா? மூட்டை தூக்குறது, கூலி வேலை பார்க்குறது, அந்த வேலை இந்த வேலை எல்லாம் ரொம்ப சிம்பிளான சேலரி வாங்குகிற வேலையெல்லாம் யாரும் புகழ்ந்து சொல்ல மாட்டாங்க. அந்த வீட்டுக்கே வரமாட்டாங்கன்னு வைங்களேன், வீட்டுக்கே வரமாட்டாங்க.
ஏன்னா போனால் நமக்கு தான் பாக்கெட்டில் 10 ரூபா செலவு. அதனால சொந்தக்காரங்க கூட வரமாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஒதுக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு ஒன்றும் இல்லாமல் எம்டி. அதனால தான் பவுல் சொல்கிறார், அப்படிதாயா கடந்த வெறும் மண்பாண்டையா, மதிப்பே இல்லை, எனக்குன்னு ஒரு மேன்மை இல்லை. இப்படி இருந்த எனக்குள்ளே பொக்கிஷமாகிய கிறிஸ்துவே இயேசுவே எனக்குள்ளே நான் பெற்றிருக்கிறேன், உண்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அப்போ நான் எவ்வளோ பெரிய பாக்கியவானாக இருக்கணும், எவ்வளோ பெரிய பாக்கியவானாக இருக்கணும். இந்த பொக்கிஷமாகிய இயேசு இந்த மண் பாத்திரத்துக்குள்ளே வந்ததுனால இப்போ உங்களுக்கு எனக்கும் மதிப்புங்க. சிஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க சொல்கிறாங்களா? போகிற பிரதர் இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம் சிஸ்டர் சொல்கிறாங்களா? கர்த்தர் நமக்குள்ள இந்த மண் பாத்திரமாகிய சரீரத்துக்குள்ள விலையேற பெற்ற வல்லமையுள்ள அதிகாரமுள்ள அந்த நாமம் இயேசு நமக்குள்ள வாசம் பண்ணுறதுனால தான் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் மேன்மை. ஏன்னா அது உள்ளே இருக்குது, அது உள்ளே இருக்கிறதுனால தான். இதே பாருங்க, லாக்கரில் கொண்டு வைக்கிறாங்களே கோல்டெல்லாம், அந்த லாக்கர் எவ்வளோ சேஃபாக இருக்குன்னு தெரியுமா? லாக்கருக்கு மதிப்பு இல்லை, உள்ளே இருக்கிற பொருளுக்கு தான் மதிப்பு. அப்போ இந்த உலகத்தில் மதிப்பே இல்லாமல் ஒதுக்கப்பட்டு கிடக்கிற உங்களை என்னையும் மதிப்புக்குரிய கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றினது யாருங்க? எத்தனை பேருக்குள்ள அந்த பொக்கிஷம் இருக்குது? இன்னைக்கு கரங்களை தட்டி அவரை மையப்படுத்துவோமா? அந்த பொக்கிஷத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம், அந்த பொக்கிஷத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். அவர் மட்டும் நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா யாராவது நம்மளை நினச்சி பார்ப்பாங்களா? தேடி வருவாங்களா? அல்லது விசாரிப்பாங்களா? ஒன்றும் கிடையாது. அந்த பொக்கிஷத்தை நம்ம பெற்றிருக்கும் போது அப்போ அந்த லாக்கரில் கூட வச்சுக்கோங்க, லாக்கரில் கொண்டு போய் வைக்கிறாங்க. லாக்கர் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு தெரியுமா? உள்ளர ஓப்பன் பண்ண முடியாது சீக்கிரத்தில், அவ்வளோ சேஃபாக இருக்கும், அவ்வளோ சுத்தமாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும் அந்த லாக்கர். அதே போல் இந்த பொக்கிஷமாகிய இயேசு நமக்குள்ளே வந்து அவர் வாசம் பண்ணுவதற்கு எப்படி இருக்கணும் நம்மன்னா, இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம், அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே எழுதின முதலாவது நிருபம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 5ஆவதும் 7ஆவது வசனத்தையும் வாசிங்க. உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை, தன்னுடைய அவங்களுடைய சரீரமாகிய இந்த பாண்டத்தை பாத்திரத்தை பரிசுத்தமாயும் கனத்துக்குரியதாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்திருக்க வேண்டும். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பொக்கிஷமாகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அசுத்தமாய் வாழுவதற்காக அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? பரிசுத்தத்துக்கு. அந்த பொக்கிஷம் எப்படிப்பட்ட பொக்கிஷம்? அது பரிசுத்தமான பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை பெற்று வைத்துக் கொள்வதற்கு இந்த பாத்திரங்களும் பரிசுத்தமாக இருக்கணுமா? அதுக்காக தான் அழைச்சிருக்கிறார். அழைச்சி அவர் உங்களை என்னையும் இரத்தத்தினால கழுவி விலையேற பெற்ற பொக்கிஷமாகி அவர் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே கழுவி உங்களை என்னையும் அந்த பொக்கிஷம் வைப்பதற்கு உரிய ஒரு பெட்டகமாய் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை என்னையும் அவர் பரிசுத்தப்படுத்தி அவரே உள்ள வந்து என்ன செய்திருக்கார்? நிருபத்தில் சொல்றார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர். அதனால தாங்க அவர் தெய்வம், வேற ஒன்றும் இல்லை. உலகத்தில் வேற யாரையும் தெய்வம் சொல்ல முடியாது. தெய்வம் சொன்ன சில கேட்டகரி இருக்கணும், சில அதுக்குரிய அடையாளங்கள் இருக்கணும், தகுதி இருக்கணும், அதுதான் தெய்வமாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் இயேசு கிறிஸ்து அவரை ஏன் தெய்வம்னு ஏற்றுக்கொள்றேன்னா, இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தும்
பாவம் இல்லாதவராய், பாவம் செய்யாதவராய், அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தவராய் இருந்ததுனால தான் அவரை தெய்வம்னு சொல்கிறோம். இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை மனுஷனும், அத்தனை பேரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போயிருக்கிறோம். ஆனால் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த காலம் முழுவதும் வந்ததிலிருந்து அவர் சொல்கிறார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றும் கிடையாது. அவன் விசாரிக்கிறதுக்கு என்கிட்ட எதையும் விசாரித்து அவன் பதிலை பெற முடியாது, குறை கண்டுபிடிக்க முடியாது சொல்றார். சீஷர்களை பார்த்து சொல்றார், உங்களில் என்னிடத்துல பாவம் உண்டுன்னு யாராவது உங்களை யாராவது சொல்ல முடியுமான்னு கேட்குறார். ஏன்னா அவர் பிறக்கும் போதும் பரிசுத்தமானவராய் பிறந்தார், வாழும்போதும் பரிசுத்தமானவராய் வாழ்ந்தார், மரணத்திலையும் அவர் பரிசுத்தமாய் மரித்தார், உயிரோடு எழுந்தவரும் பரிசுத்தமானவராய் எழுந்தார், மீண்டும் வரப்போகிறவரும் யாரை தான் வரப்போகிறார். அதனால தான் பரலோகத்தில் தூதர்கள் எல்லாம் அவரை என்னன்னு புகழ்றாங்களாம், நீர் பாரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமி. நல்ல கைகளை தட்டி பாடுவோமா, நீர் பாரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியில் உள்ளோர் யாவும் இந்த நாமத்தை, வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி, நாங்கள் உந்தன் தேவாலயம், நீ தங்கும் தூய ஸ்தலம். ஆமென். பொக்கிஷத்தை பெற்றிருக்கிற ஆலயம். நீர் பாரிசுத்தர் பாரிசுத்தர் பாரிசுத்தர். உங்க வாயால சொல்லுங்களேன், நீர் பரிசுத்தர்னு சொல்லி, நீர் பாரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, நீர் பாரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. நல்ல கரங்களை தட்டி, அவர் பரிசுத்தர். அண்ணா நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த பொக்கிஷமாகிய கிறிஸ்து பரிசுத்தர். அதை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் பரிசுத்தமாக இருக்கணுமா? அல்லேலூயா. அதுக்காக தான் அழைச்சிருக்கிறார். அவர் இரத்தத்தினால கழுவி உங்களை என்னையும் பரிசுத்தவான்களாய் ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். இன்னொன்று சொல்றார், கொரிந்தியருக்கு வரும் பொழுது, இப்போ அந்த பொக்கிஷத்தை வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அது சொல்றார், நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நீங்களும் நானும் தான் தேவனுடைய ஆலயம். அப்ப ஆலயத்துக்குள்ள யார் இருப்பா? தேவன் இருப்பார், தேவன் இருக்கிறார். அப்போ அந்த பொக்கிஷமாகிய வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர் நமக்குள்ளே அவர் தங்கி, ஆசரிப்பு கூடாரம் கட்டும்போது ஆசரிப்பு கூடாரத்தில் தேவன் அங்கே ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தார். தேவ பிரசன்னம் அந்த கூடாரத்துக்குள்ள இருந்தது. அங்கே இருந்த எல்லா பொருளும் பரிசுத்தமாக்கப்பட்டிருந்தது. ஏன்னா அதையெல்லாம் பரிசுத்த தேவனுக்கு பயன்படக்கூடியதாக இருந்தது. எல்லாமே பரிசுத்தமாக்கப்பட்டிருந்தது. அதே போல தேவனுடைய ஆலயத்துக்குள்ள இருந்த உடன்படிக்கை பெட்டி, அதுக்குள்ள கற்பலகை, ஆரோனுடைய கோல், மண்ணை வைக்கிற கிண்ணம், மற்ற உபகரணங்கள்லாம் இருக்கும். இது மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கக்கூடிய பொருள். அந்த உடன்படிக்கை பெட்டி எங்கெங்கெல்லாம் கடந்து போகிறதோ, எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம் இருக்கும் அங்கே. அதனால தான் கர்த்தர் இந்த உடன்படிக்கை பெட்டி ஆரோனுடைய கோலுக்கு அடையாளமாய், கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலும் போஷிக்கக்கூடிய வல்லமையுள்ளவர் என்பதற்கு அடையாளமாய் அன்னைக்கு உடன்படிக்கை பெட்டி சுமந்தது போல இன்னைக்கு உடன்படிக்கை பெட்டியாய் கர்த்தர் இன்னைக்கு முழு உடன்படிக்கை பெட்டி நம்ம கையில் கொடுத்துருக்கார். அல்லேலூயா. மாத்திரம் இல்லை, உங்களை என்னையும் ஆலயமாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். ஆலயம், நீங்கள் நானும் ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ள எது இருக்கணும்? பரிசுத்தம் இருக்கணும். ஏன்னா அந்த பொக்கிஷமாகிய கிறிஸ்து
பரிசுத்தமுள்ள தேவன் நமக்குள்ளே வந்து தங்கி வாசம் பண்ணுவதற்கு அவர் தங்கி இருக்கிற இடம் பரிசுத்தமாக இருக்கணும். அவர் வனாந்தரத்தில் கூட சொல்றார், அவர் உலாவி வரும்பொழுது அந்த பாளையம் இறங்கி இருக்கிற இடமெல்லாம் அவர் சுற்றி வரும்பொழுது, உலாவி வரும்பொழுது அசுத்தமானது ஒன்றும் அங்கே காணப்படக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் போட்டிருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி போட்டிருக்கிற கூடாரங்கள், அவர்கள் தங்கி இருக்கிற இடங்கள் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றார். ஏன்னா வனாந்தரத்தில் அங்கே டாய்லெட் வசதியெல்லாம் கிடையாது. ஆகவே ஜனங்கள் வனாந்தரத்தில் தான் எல்லாமே தங்களுடைய காலை கடன்லாம் முடிப்பாங்க. அப்போ கையில் ஒரு கம்பு எடுத்துகிட்டு போவாங்க, பள்ளம் தோண்டி அதை மூடணும். இன்னைக்கு அதை மனுஷன் செய்கிறது இல்லை, எது மட்டும்தான் செய்யுது. கரெக்டாக சொல்கிறீங்களே, பூனை மட்டும் அந்த வேலையை பார்க்குது. அதுக்கு மட்டும் ஆண்டவர் தனியாக எப்படி சொல்லி கொடுத்தாரோ தெரியலை. என்ன ஏன்னா வனாந்தரத்தில் கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஜனங்களை சந்திக்க வரும் பொழுது அந்த பாளையத்தில் இப்படிப்பட்ட அருவருப்பான அசுத்தமானது இருக்காதபடி பாளையம் எங்கும் சுத்தமாக இருக்கணும் அப்படின்றார். அப்படின்னா நீங்களும் நானும் தங்கி இருக்கிற இடம் பரிசுத்தமாக இருக்குமானால், இந்த ஆலயம் பரிசுத்தமாக இருக்குமானால், சரீரம் கர்த்தர் அவருடைய பொக்கிஷமாய் நமக்குள்ள வந்து என்ன செய்வார்? வாசம் பண்ணுவார். அப்போ அந்த பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோன்னு பவுல் சொல்றார். பொக்கிஷத்தை நான் பெற்றிருக்கிறேன். இந்த பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்றதுக்கு பவுல் சொல்றார், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7 11 வசனங்களை வரைக்கும் வாசிங்க. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ, எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்கு நஷ்டம் என்று எண்ணினேன். அவைகளை கிறிஸ்துவுக்குள் அவருக்காக நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அது மட்டுமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை பொக்கிஷமாகிய அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எல்லாவற்றையும் நான் எப்படி எண்ணுகிறேன்? நஷ்டம் என்று எண்ணுகிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும், நான் கிறிஸ்துவாகிய பொக்கிஷத்தை பெற்றுக் கொள்ளும்படிக்கு, நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல், நியாயப்பிரமாணத்தினால் வரக்கூடிய சுயநீதியை உடையவனாய் நான் இராமல், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறது அந்த பொக்கிஷத்தை பெற்றுக் கொள்ளுவதற்கு உரிய விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசத்தின் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும், கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன் என்று காணப்படும்படிக்கு, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிந்து கொள்வதற்கும், அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகி, எப்படியாயினும் நான் மரித்தாலும் அவர் உயிர் தெழுந்தது போல நானும் உயிரோடு எழுந்திருப்பதற்கு நான் என்னை தகுதிப்படுத்திக் கொள்ளும்படிக்கு, அவருக்காக அந்த பொக்கிஷமாகிய கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று நான் விட்டேன், குப்பையுமாக நான் எண்ணுகிறேன். அல்லேலூயா. பாருங்க, அந்த பொக்கிஷத்தை பெறறதுக்கு பவுல் சொல்றார், லாபமாயிருந்தது எனக்கு இதுவரைக்கும் பொக்கிஷமா நான் எதெல்லாம் நினைச்சனோ அது இல்லப்பா நிரந்தரமான பொக்கிஷம். எனக்கு எதெல்லாம் அனுகூலம்னா அது ஒரு மேன்மை, அது ஒரு பெருமை, அது ஒரு பொக்கிஷம் மாதிரி அவங்களுக்கு. அது சொல்றா, எனக்கு எதெல்லாம் பொக்கிஷம் ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுக்கிறார் பவுல். அதையெல்லாம் கிறிஸ்துவை இயேசுவை அந்த பொக்கிஷத்தை அறிந்து கொள்ளுகிற அறிவை பெற்றுக்கொள்வதற்கு இதெல்லாம் எனக்கு தடையா இருக்கிறது, அதெல்லாம் நான் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக நான் என்ன செய்கிறேன்? எண்ணுகிறேன். அப்போ பவுல் இந்த பொக்கிஷத்தை பெறுவதற்கு எல்லாவற்றையும் அவருக்கு எதெல்லாம் அனுகூலமாக இருந்ததோ
அந்த ஆஸ்தி, பட்டம், பதவி, பொண்ணு, வெள்ளி எல்லாம், இது எல்லாத்தை விட அதெல்லாம் அவன் விற்கல, விட்டுட்டான். அது நஷ்டம், இதில் எனக்கு பிரயோஜனம் இல்லை, லாபம் இல்லை, இதனால எனக்கு ஒரு மேன்மை இல்லைன்னு சொல்லி பவுல் அவனுக்கு இருந்த மேன்மையாய் பொக்கிஷமாய் நினைத்தது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இயேசுவுக்கு ஒப்பிடத்தக்கது ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டான். அவனுடைய படிப்பும் அது இயேசுவுக்கு ஈக்குவல் கிடையாது. அவனுடைய பணம், பவுல் அப்போ இருந்த நாட்கள்லேயே கோட்டீஸ்வரன், பவுலுடைய நாட்கள்லேயே கோட்டீஸ்வரன், பயங்கரமான பணக்காரன், பதவியில் இருந்தவன், பதவி, அவன் பணம் இருக்குது, ஆஸ்திக்கெல்லாம் சொந்தக்காரன், படிச்சிருக்கிறான், கமலியலுடைய பாத்தில் உட்கார்ந்து படிச்சிருக்கான், மேதை கிட்ட போய் பாடம் கற்றுக்கொண்டு தேர்ச்சி பெற்றவன், அவனுடைய இனம், ஜாதி, அது சொல்றான், அது அவனுக்கு பெருமை, அவனுக்கு இருக்கிற பணம் பெருமை தான், எல்லாமே அனுகூலமானது. அவன் சொல்றான், பவுல் இதெல்லாம் எனக்கு பொக்கிஷமதாயா இருந்தது, இதெல்லாம் எனக்கு மேன்மையா இருந்தது, ஆனால் கிறிஸ்துவை என்னைக்கு ஆண்டவர் என்னை சந்தித்தாரோ அதிலிருந்து நான் அவரை அறிந்து கொள்ளுவதற்கு, அவரை பெற்றுக்கொள்ளுவதற்கு நான் ஒப்பிடும்போது கிறிஸ்துவா என்னுடைய பணமா, கிறிஸ்துவா என்னுடைய பதவியா, கிறிஸ்துவா என்னுடைய இனமா, கிறிஸ்துவா என்னுடைய பட்டமா, எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது, என்னுடைய மேன்மையா பெருமையா எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இயேசுவுக்கு எதுவுமே நிகரில்லை. அவர் நிகரில்லாத ஒரு தேவன். அல்லேலூயா. அவருக்கு நிகர் அவர்தான், வேற எவரும் கிடையாது. இந்த உலகத்தில் இயேசுவுக்கு நிகர், சமம் அப்படின்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை. அவருக்கு நிகர் ஒருவரும் இல்லை. ஆகவே இந்த காலை நேரத்தில் பவுல் அந்த பொக்கிஷத்தை கம்பேர் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டான் இல்லையா, அந்த பொக்கிஷத்தை நான் பெற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். எப்பொழுது நம்ம முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும்டா, நமக்கு இன்னும் சில தடைகள்லாம் இருக்குது இல்லையா, எதெல்லாம் நம்ம இன்னும் மேன்மை, புகழ், அந்தஸ்து, பெருமை அப்படிலாம் இருக்கோ அதை நாம் விடும் பொழுது அதெல்லாம் இயேசுவோடு கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே. ஆகவே தான் பார்த்தான், என்னுடைய பணத்தை விட, என்னுடைய ஆஸ்தியை விட, என் படிப்பை விட, என் பட்டத்தை விட, என்னுடைய மேன்மையை விட, கௌரவத்தை விட, புகழை விட இயேசு மகா பெரியவர். அந்த பொக்கிஷத்தை எனக்குள்ள பெற்றுக்கொண்டேன். இப்ப பவுல் பாருங்க, இதெல்லாம் விட்டான் தெரியுமா, இதெல்லாம் விட்டுட்டு அந்த பொக்கிஷத்தை உள்ள பெற்றுக்கொண்டான். இப்ப பவுல் போகிற இடமெல்லாம் அற்புதம் நடக்குதாங்க. பொக்கிஷம் உள்ள இருந்தா என்ன தெரியுமா நடக்கும் நம்ம வாழ்க்கையில். இப்போ சாதாரணமா ஒரு புதையில பார்க்குறீங்கன்னு வைங்களேன், புதையல் பார்க்குறீங்க, எப்படி இருக்கு? முதல்ல என்ன ஆகும் உங்களுக்கு மனசுல? சந்தோஷம் வரும், ஆச்சரியமா சந்தோஷம். ஒன்றும் வேண்டாம், புதையல் கூட தேவையில்லை. 500 ரூபா தாள் ஒரு 4 மடிச்சு கிடக்கு, பார்க்குறீங்க, உங்ககிட்ட காசே இல்லை, 500 ரூபா தாள் 4 மடிச்சு கிடக்கு, 4 தாள் உள்ள கிடக்கு. பார்த்த உடனே 500 ரூபா தாள் தான் தெரியும், உள்ள பார்த்தா நோட்டாக இருக்கு. பார்த்த உடனே முதல்ல என்ன வரும்? ஸ்தோத்திர ஆண்டவரே. அதுக்காக நின்று ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு எடுப்பீங்க. அந்த சந்தோஷத்தில் கிழக்க மேற்க வடக்க தெற்கு அப்படி ஒரு பார்வை, உன் கண்களை ஏறெடுத்து பாருன்ற மாதிரி ஒரு பார்வை. டக்குன்னு பார்த்த உடனே யாரு பார்த்தா என்ன, கீழே கிடக்குது எடுக்கிறோம். வழியில் கிடந்தால் எடு, உடையவன் கேட்டால் கொடு அப்படின்னு நான் சின்னதில் படிக்கும்போது வாத்தியார் சொல்லி கொடுத்துருக்காரு. வழியில் கிடந்தா எடு, யாராவது தேடிக்கிட்டு வந்து எந்த காணன்னு கேட்டால் கொடுத்துரு, நீ வச்சுக்கிட்டு ஒழிச்சு வச்சுக்கிறாதன்ற. என்னன்னா அந்த காசு பார்த்த உடனே நமக்கு ஒரு பெரிய பார்த்து நம்ம கண்ணில் பட்ட உடனே ஒரு சந்தோஷம் வரும். இதுக்கே இன்னைக்கு கிடைச்சது, அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ள அது செலவாயிரும். அதுக்கே ஒரு பெரிய சந்தோஷம் நம்ம உள்ளத்தில் வருதுன்னா, இந்த விலையேற பெற்ற பொக்கிஷம் நமக்குள்ள வந்தா அந்த சந்தோஷம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? நிரந்தரமான சந்தோஷமாக இருக்கும். அந்த பொக்கிஷத்தை யாரெல்லாம் பெற்றிருக்கிறார்களோ, இப்போ நீங்கள் ஒரு புதையில பார்க்குறீங்கப்பா, புதையில பார்த்துட்ட உடனே உங்களுக்கு தூக்கம் வராது, கை கால் ஓடாது, வேலைக்கு போகணும்னு தோணாது,
சமைக்கணும் தோணாது. மைண்ட் எல்லாம் இது மேலே தான் இருக்கும். புதையல் பார்த்தேன், பானை மேலே வந்தது. பழைய காலத்தில் கூட புதையில எதில் தெரியுமா வச்சிருக்கா? மண்பானையில் தான் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. மண்பானையில் பாரு, பவுலு கூட எவ்வளோ அழகா சொல்றாரு பாரு. இந்த மண் பாத்திரங்களில் அந்த பொக்கிஷத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். புதையில பெற்றிருக்கிறோம். புதையல் இருக்கு, உள்ள புதையல் இருக்கு. பார்த்த உடனே நமக்கு தூக்கம் வராது, ஒரே சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், படன்னு அடிச்சுக்கிறோம். என்ன அது இருந்தால் என்னென்ன மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்துக்கிட்டே இருக்குன்னா, சந்தோஷம், மகிழ்ச்சி. வேற என்ன நடக்கும்? நமக்கு ஒரு நம்பிக்கை வரும், இனி என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன வந்துருச்சு? புதையல் கிடைச்சிருக்குது, பெரிய ஆளாக ஆயிடுவோம். மேன்மை, பெருமை வரும் நமக்குள்ள. அடுத்ததில் கண்டிப்பாக புதையல் கிடைச்சதுன்னா அதனால நீங்கள் உயர்வீங்களா தாழ்ந்து போயிடுவீங்களா? உயர்வு கொண்டு வரும். தலைகணம் அப்புறமா வருமா? எடுத்த உடனே தலைகணம், பார்த்த உடனே வரப்போகுது, பின்னாடி வர வரும். அது எல்லாருக்கும் வரும். அதாவது ஹெட் வெயிட் வந்து ஒரு தீக்குச்சி மாதிரி. அது தீக்குச்சி நமக்கு எப்பவுமே ஹெட் வெயிட் வந்துடக்கூடாது. அதனால் என்ன பண்ண, தீப்பெட்டி மாதிரி கையில் வச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால் தீப்பெட்டி பாக்கெட்லேயே வச்சு சுற்றக்கூடாது. தீக்குச்சி மாதிரி டக்குன்னு அந்த தலை எப்படி தான் இருக்கும்? அதுக்கு தலை பெருசாக இருக்கும். அந்த குச்சியில் மருந்து இருக்கிற பகுதி அது தலை. ஹெட் வெயிட் எப்பெல்லாம் எனக்கு வருதோ நான் என்ன பண்ண, உடனே தீப்பெட்டி எடுத்து அந்த மருந்தில் இருக்கிற பட்டையில் சரன்னு ஒரு இழுப்பு இழுத்தா ஹெட் வெயிட் குறைஞ்சிடும். எரிஞ்சு சாம்பல் ஆகிடும், இல்லை லைட் வெயிட் ஆகிடும். உரசி எடுக்கிறதுக்கு கர்த்தருடைய வசனம் இருக்குது. இந்த வசனம் தான்பா நம்மளை சரி பண்ணுறது. அப்போது நமக்குள்ள ஒரு இந்த பொக்கிஷன் தான் சந்தோஷம் வரும். திடீர்னு ஒரு மாதத்துக்குள்ளே நீங்களாம் எப்படி ஆகிடுவீங்க தெரியுமா? சும்மா கலராக ஆகிடுவீங்க. முகம்லாம் சுருங்கி போன முகமெல்லாம் புசு புசுன்னு வந்துடும். என்ன தெம்பா இருக்கிறீங்க, ரொம்ப அழகாக இருக்கிறீங்களா, எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன பொக்கிஷம் உங்ககிட்ட வந்துருச்சு. பொக்கிஷத்தை பார்த்துட்டீங்க, எடுத்துட்டீங்க. சந்தோஷம் வரும், மகிழ்ச்சி வரும், மேன்மை வரும், உயர்வு வரும். நான் சிலதில் எழுதியிருக்கேன். அது வர வர அடுத்து உங்களுக்கு நல்ல மதிப்பு, பேர், புகழ் வரும். வருமா? அந்தஸ்தை கூட்டி கொடுக்கும். அது அந்தஸ்தை கூட்டும், நல்ல பேர். ஏன்னா உங்களோட இப்போ புதையல் எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், ஒரு வேலை ஏதோ ஒரு பொக்கிஷன் கிடைக்க போதா என்னமோ தெரியல. இதுக்கு மட்டும் ஆமேன் அலையிலியா வந்துருமே, உடனே ஆமேன் ஆமேன் வரட்டும். என்ன இப்போ மகிழ்ச்சி, நல்ல மதிப்பு, புகழ், இதெல்லாம் வரும், எல்லாம் வரும். அதோட ஒரு புதையல் வந்து உங்ககிட்ட கிடச்சிச்சுன்னா உங்களுக்கு மனசில் என்னென்ன வாங்கணும்னு தோணுதோ, ஏதாவது நம்ம குறை வைப்போமா? குறை வைக்க மாட்டோம். நீ விரும்பினது, விரும்பாதது, ஆசைப்படுறதெல்லாம் டேடி அது வேணும் அப்படின்னா அவ்வளோதானே, வா. எவ்வளவு காஸ்ட்லி, அது வரைக்கும் 500 ரூபாய்க்கு சேலை எடுக்க ரொம்ப யோசிப்போம். இல்லை, ஒரு பிறந்த நாளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு ரொம்ப யோசிப்போம். பிள்ளைங்க ஏதாவது ஆசைப்பட்டு கேட்டால் வாங்கி கொடுக்க யோசிப்போம், ஏன்னா காசு இருக்காது. ஆனால் இப்போ பொக்கிஷம் உள்ளே வந்துட்டா நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் என்ன செய்யலாம், நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டதெல்லாம் கூட வாங்கலாம். என்ன பொக்கிஷம் புதையல் நம்மக்கிட்ட கிடச்சிட்டா வீடு வாங்கிடலாமா? பங்களா தான் வாங்குவோம். அதுக்குன்னு ஓலை வீடு, குடிசை வீடு, ஓட்டு போட வீடு, சின்ன வீடு, கால் கிரவுண்டெல்லாம் பார்க்க மாட்டோம். எப்படி பார்ப்போம்? நல்ல விசாலமாக பாரியா, நிறைய அப்படி பேக்ரவுண்டில் போயிட்டே இருக்கும். கார் பார்ப்போம், நல்ல காரை வாங்க, ஆடி கார் வாங்க, BMW வாங்க. இருக்கிறதுலே எதெல்லாம் காஸ்ட்லியாக இருக்குதோ அனுபவிப்போம். என்ன கிடைச்சிருக்குல்ல, இதெல்லாம் டெம்பரவரியாக வந்து சந்தோஷப்படுத்திட்டு போகிறதுக்கே இவ்வளவு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் இவ்வளோ மேன்மையும் நம்முடைய ஆசையெல்லாம் நிறைவேற்றக்கூடியதாக இருக்குமானால் இந்த பொண்ணு வெள்ளி பானையில் கிடைக்கிற புதையல், இந்த புதையலை விட மேன்மையான புதையல் பொக்கிஷம் அவர் இருந்தா உனக்கு இந்த பூமியில் சந்தோஷம் தானா வரும், மகிழ்ச்சி தானா வரும். உன் குடும்பத்துக்குள்ள
உனக்கு உயர்வு தானா வரும். நீ விரும்பின காரியங்கள் தானா வரும். உன்னை மேன்மையாய் கர்த்தர் வைப்பார். அவர் உள்ள இருக்கணும்ன்ற, அவர் உள்ள இருக்கணும். அவர் உள்ள இருந்தா, அதாவது நம்ம ஊரில் பழமொழி சொல்லுவாங்கள, கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு படித்தவங்களுக்கு மேன்மை சொல்றாங்க. ஆனா இந்த பொக்கிஷம் நமக்குள்ள இருந்தா அந்த படித்தவங்களை காட்டிலும் மேன்மையாய் கர்த்தர் வைப்பார், மேன்மையாய் வைப்பார். பாருங்க, யாக்கோபனுடைய பிள்ளைகள் எல்லாரும் நான் படித்த ஆட்களா? எல்லாம் ஆடு மாடு மேய்க்கிற ஆட்கள், எல்லாம் ஆடு மாடு மேய்க்கிறவங்க இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த கோத்திரங்கள். ஆனால் கர்த்தர் அவங்கள எல்லாரும் எங்கே கொண்டு போய் வச்சாரு? யோசேப்பு படித்தவனா இல்லை, அண்ணன்மாரை விசாரிக்கிறதுக்கு ஆடு மேய்க்கிறாங்க, போய் பார்த்துட்டு வாப்பான்னு அனுப்பின இடத்துல தூக்கி குழியில் போட்டு வியாபாரிகிட்ட விற்று போட்டு எகித்து கொண்டு போயிட்டான், சிறையில் அடிச்சிட்டான். இடையில பாருங்க, அவனுக்கு ஒரு மேன்மையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் யோசேப்பு அங்கே வாழுகிற நாட்கள், அதுக்கப்புறம் பார்வோன்னு ஒரு சொப்பனம் கன்றா, அதுக்கு பதில சொல்கிறான். சொல்லி முடித்த உடனே, உன்னை போல அறிவும் ஞானமும் விவேகமும் உள்ள திறமை உள்ளவன் புத்தி உள்ளவன் ஏன் எகிப்தில் ஏன் ராஜ்யத்துக்குள்ள ஒரு பையனும் இல்லைப்பா, எல்லாம் முட்டா பயலாக இருக்கிறான் அப்படின்ட்டான் எகிப்து ராஜ் பார்வோன். நீ தான் இதுக்கு அதிகாரியா இருக்கணும். எதனால? அந்த பொக்கிஷத்தை அவன் உள்ள பெற்றதுனால அவனுக்கு அந்த எகிப்து தேசத்தில் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் அந்த பொக்கிஷத்தை விட்டுட்டு மீதியெல்லாம் பொக்கிஷமா நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அதனால தாங்க இன்னும் நமக்கு வர வேண்டிய மேன்மைகள் ஆசீர்வாதங்கள் வரல. இந்த பொக்கிஷத்தை விட இயேசு என்ற பொக்கிஷத்தை நமக்குள்ள நிரந்தரமாக்கிட்டோம்டா எல்லா ஆசீர்வாதங்களும் வரும், எல்லா மேன்மைகளும் வரும், எல்லாமே வரும். அதுதான் பவுல் சொல்றார், எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம், குப்பை என்று அதை விட்டு. அது நஷ்டம், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, வேஸ்ட் வேஸ்ட். அப்போ இதெல்லாம் இதை விட எனக்கு அந்த பொக்கிஷத்தை நான் எனக்குள்ளே பெற்றிருக்கிறேன்னு சொல்கிறதுல தான் பவுல் அவ்வளோ சந்தோஷப்படுறார். அதனால் தேவனுடைய பிள்ளைகள், உங்களுக்குள்ளே கிறிஸ்து வாசமாக இருக்கணும். அந்த பொக்கிஷத்தை நீங்கள் உங்கள் இருதயத்துக்குள்ளே வச்சிருங்களேன், எல்லாம் நீ விரும்புறது எல்லாமே வரும், தானாக வரும், தானாக வரும், தானாக வரும். ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். ஒரு 3 காரியங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்குது, அதை மாத்திரம் நம்ம வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம், மத்தேயு 13:44 48 வசனங்கள் வரைக்கும். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. நிலத்தில் புதைந்திருக்கிற, புதைக்கப்பட்டது இல்ல, புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு, அதை ஒரு மனுஷன் பார்த்து மறைத்து, அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த புதையலை பார்த்து அதை மறைத்து, அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய், முதல்ல அவனுக்கு பார்த்த உடனே என்ன வருது? சந்தோஷம். சொன்னேன், பாட்டு மட்டும் பாடுறேன்ல, சந்தோஷம் பொங்குதே. என்ன பொங்குது தெரியுமா? ஸ்தோத்திரம். சந்தோஷம் பொங்குறது பாட்டை தொடங்கின உடனே பாடுறதில்ல கைத்தட்டி. ரொம்ப சீரியஸான வார்டில் இருக்கிறவங்கள பாட சொன்னால் எப்படி பாட முடியும்? அந்த மாதிரி இருக்கு. பொக்கிஷம் உள்ளே இருந்தால் பாட்டு வரும் இல்லை? சந்தோஷமானால் சங்கீதம் பாடு. பொக்கிஷம் உள்ளே இருந்தால் தானா பாட்டு வரும். கவலையை பற்றி நீ கவலையே பட்டுன்னு இருக்க மாட்டேன், தானா உனக்குள்ள சந்தோஷம் வரும், பாட்டு வரும். பாடுவோம்மா? சந்தோஷம் பொங்குதே, சீரியஸா பாடுறீங்களே சிரிக்காம.
பொங்குதா சந்தோஷம்? பொங்குது. இது செயற்கையாகவே நம்ம பழகிட்டோம். இயற்கையாக வர்றதில்ல, நேச்சராக. உங்களை எல்லாரையும் ஃபாரின் கூட்டு போகணுன்னு ஆசை. ஃபாரின் கூட்டு போகணுண்டு எல்லாம் ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டிங்கன்னா எனக்கும் சேர்த்து போட்டிங்கன்னா கூட்டு போகிறேன். என்ன குடும்பமாக வாங்க. அங்கே எங்கேயாவது நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையில் போய் உட்காருவோம். எப்படி ஆராதிக்கிறாங்க, எப்படி பாடுறாங்க, எப்படி அவங்களுக்குள்ள அந்த உற்சாகம் வந்த உடனே எழுந்து எப்படிலாம் சொல்கிறாங்க தெரியுமா? அது இயற்கை. ஆனால் அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரு சிலர் சொல்ல மாட்டாங்க. அது செயற்கை. எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் அப்படின்னா அல்லேலூயா சொல்லுவாங்க, அது செயற்கை. எல்லாரும் பாடுவோம், செயற்கை. கைகளை தட்டுவோம், செயற்கை. செயற்கையில் வரக்கூடாது. பொக்கிஷம் உள்ள இருந்தா உன்னை அறியாமலே கை தட்டும், வாய் பாடும். சும்மா இருக்க முடியாது. அது பாட்டு ஏதாவது ஒரு அசைவு வந்துக்கிட்டே இருக்கும், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ பாட்டில் நம்ம சந்தோஷம்னு பாட்டமே, உள்ள இயேசு வந்தாதான். இயேசு என்னை ரட்சித்தார், ரட்சித்து அவர் பொக்கிஷமாக எனக்குள்ளே வந்ததுனால தான் சந்தோஷம். எத்தனை பேர் இப்போ உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கிறீங்க? இன்னைக்கு உண்மையதானா? சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷமாக இருங்க. பவுல் சொல்கிறது மாதிரி சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். சந்தோஷமாக இருங்க. சரி, ஒரு மனுஷன் நிலத்தை பார்த்து, ஒரு நிலத்தை பார்க்குறான். நிலத்தில் புதையில் இருக்குது. உள்ளர புதையில் இருந்த உடனே அதை பார்த்துட்டான். ஒரு நிலத்தில் அந்த நிலம் வேறு ஒருத்தருக்கு சொந்தம். அந்த நிலத்தை பார்த்துட்டான். நிலத்தை பார்த்துட்டு அது யாருக்கிட்டையும் சொல்லலை, மறைச்சிட்டான். யாருக்கிட்டையும் சொல்லலை. புதையில் பார்த்தா யாராவது சொல்லுவோமா? அவன் எப்படி மறைச்சானோ அதே மாதிரி நம்மளும் மறைச்சிருவோம், சொல்ல மாட்டோம். வீட்டில் மட்டும் சொல்லுவோம். அதுவும் யோசிச்சு மனைவிட்ட சொல்லமா சொல்லக்கூடாது, அவள் போய் டமர் அடிச்சிருவாளான்னு தெரில அப்படின்னு யோசி இருப்போம். இல்லை மனைவி பார்த்தா புருஷங்கிட்ட சொன்னால் உடனே எடுத்துன்னு வாமா அப்படின்னு சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சிலர்லாம் டிலே பண்ணுவாங்க. இந்த மனுஷன் சொந்த பந்தத்துக்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க, கூட பிறந்த ஆளுன்னு சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து என்னென்ன செலவு பார்க்கணுமோ எல்லாத்தையும் பார்த்து ஒரு அளவுக்கு ஒரு லெவலுக்கு வந்துட்ட பிறகு தான், என்ன நேற்று வரைக்கும் ஒன்றும் இல்லாத இருந்தால் இன்றைக்கி திடீர்னு பணக்காரன் ஆகிட்டானே, ஏதோ புதையிலும் கிடச்சிருக்கும் போல் தருது, அவங்களே முடிவு பண்ணிடுவாங்க. இப்போ இந்த மனுஷன் நிலத்தை பார்க்குறான். அதில் இங்கே ஒரு புதையில் அவனுக்கு தென்பட்டுருக்குது. பார்த்த உடனே அதை மறைச்சிட்டான், யாருக்கிட்டையும் சொல்லலை. போய் அவன் என்ன பண்ணுறாமா, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு இல்லை, வித்துட்டான். விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். அந்த பணத்தை எல்லாம், தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று, அப்போ அவனுக்கு இருக்கிற ஆஸ்தி சொத்து பொத்து எல்லாமே அந்த புதையலுக்கு சமமானது இல்லை. புதையல் அதை விட பல மடங்கு அது காஸ்ட்லியானது. அதனால தான் இவன் என்ன பண்ணுறான்னா, அதை பார்த்து போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த பைசா எடுத்துகிட்டு வந்து அந்த நிலத்துக்காரங்கிட்ட கொடுத்து நிலத்தை தான் வாங்குறான். நிலத்தை தான் வாங்குறான். எதை வாங்கல? உள்ள இருக்கிற பொக்கிஷத்தை வாங்கல. அது அவனுக்கு தான் தெரியும். நிலத்துக்காரனுக்கு என்ன தெரியும்? நிலத்துக்கு இவ்வளோ ரேட்டு கொடுத்துருக்குறானே, பரவாயில்ல, நான் நினச்சதை விட ஒரு 5 லட்ச ரூபா ஜாஸ்தி தான் கொடுத்துருக்கான், சந்தோஷம், வாங்கிட்டான். ஆனால் இவன் உள்நோக்கம் என்னன்னா, உள்ள என்ன இருக்கு நிலத்தில்? புதையல் ஒன்று பார்த்துட்டான் இல்லையா, அந்த புதையலை எடுக்கிறதுக்காண்டியே நிலத்தை வாங்கிட்டான். அதை பாருங்க, விற்று அதை மறைத்து தனக்குள்ளதெல்லாம் போய் விற்று கொண்டு வந்து அந்த நிலத்தை வாங்கிட்டான். மேலும் பரலோக ராஜ்யம், அப்போ இதுல எங்கேயும் மறைஞ்சு இருக்குது. மறைவா இருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் மறைவா இருக்குது. நிறைய ஜனங்களுக்கு தெரியாமலேயே இருக்குது. பொக்கிஷமாகிய இயேசு, அவர் யார் தெரியல, எப்படிப்பட்டவர் தெரியல, ஏன் அவரை நம்பணும் தெரியல, இயேசு எதுக்காக வந்தார் தெரியல.
இன்னும் அது மறைக்கப்பட்டே கிடக்குது. நிறைய பேருக்கு இன்னும் இயேசுன்னு யாருன்னு தெரியாது. எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, மறைக்கப்பட்டிருக்குது. எங்கே ஒரு இடத்துல அது மறைக்கப்பட்டு கிடக்குது. ஆனால் இந்த மனுஷன் என்ன பண்ணுறான்னா, தனக்குள்ளதையெல்லாம் விற்று, ஏன்னா இவனுக்குள்ள ஆசையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சொற்ப ரேட்டுக்கு தான் போகும், நிலம் வாங்குறதுக்கு மட்டும். ஆனால் புதையில இருக்குதுன்னு சொன்ன நிலத்துக்காரன் தரமாட்டான். அந்த புதையிலையே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் புதையில தரமாட்டான். அதனால தான் இவன் நிலத்தை, இவனுக்குள்ளதெல்லாம் விற்று கொண்டு வந்து நிலத்தை வாங்கிட்டான். நிலத்தை வாங்கினா இப்போ புதையில யாருக்கு சொந்தம்? வாங்கினவனுக்கு சொந்தம். இருந்ததை விட பல மடங்கு அவனுக்கு மேன்மையும் உயர்வும் சந்தோஷமும் மகிழ்ச்சி ஜாஸ்தி வந்துட்டு. அதைத்தான் இன்னைக்கு நான் சொல்றேன். புதையல் இருக்குது, புதையல் இருக்கு. அந்த புதையலை நீ தேடி அதை பெற்றுக்கொண்டினா உன் வாழ்க்கையில் அளவிட முடியாத மகிழ்ச்சி சந்தோஷமும் உயர்வும் தானா வரும். தானா என்ன செய்யும்? வரும். அந்த புதையலுக்காக நிலத்தை வித்துட்டு அதை வாங்குறான். அப்ப இதை விட அவனுக்கு உள்ள சொத்து ஆஸ்தியை விட இது காஸ்ட்லியானது, விலையேற பெற்ற சொத்து அந்த புதையல். இப்போ இந்த உலகத்தில் நம்ம பவுல் சொல்றது போல, எனக்கு லாபமாக இருந்தது எதுவோ அவை எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். விற்கல, எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன். இதெல்லாம் ஒரு எனக்கு லாபம் இல்லை, இதெல்லாம் ஒரு பெரிய எனக்கு புகழ் இல்லை. இதை விட யார் தான் புகழ்? இயேசு. அதனால தான் அவன் சொல்றான், அந்த பொக்கிஷத்தை, இயேசுவாகிய பொக்கிஷத்தை இந்த பாத்திரமாகிய சரீரமாகிய பாத்திரத்தில் நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்றான். அவன் நிலத்தை விற்று அதை பார்த்து வாங்கிட்டான். அவனுக்குள்ளது எல்லாம் வாங்கிட்டு அந்த புதையில பார்த்து அவன் அவனுக்கு சொந்தமாக்கிக்கிட்டான். அவன் லைஃப் ஆசீர்வாதமாக செட்டில் ஆயிடுச்சா? ரெண்டாவது ஒரு நபர், மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு, அவன் விலையேற பெற்ற ஒரு முத்தை பார்த்து போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் அவனும் விற்று அதை அவன் வாங்கி கொள்ளுகிறான். இப்போ ஒரு வியாபாரி சொல்றார், ஒருத்தங்க கையில் இருக்கு, அது மறைஞ்சு கிடக்குது. இது ஒருத்தங்கிட்ட இருக்கு ஆனா அது அதனுடைய மேன்மை அவனுக்கு தெரியல. அவங்ககிட்ட ஒரு காஸ்ட்லியான ஒரு முத்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு இவனுக்கு உண்டானதை எல்லாம் விற்று அந்த முத்து வச்சிருக்கிறவங்கிட்ட கொண்டு வந்து, எப்பா எனக்கு இது வேணும்பா அப்படின்னு சொல்லி ஒரு தொகையை கொடுத்து, அந்த முத்தினுடைய விலையை அவன் அறிந்ததுனால அதை அவன் சொந்தமாக்கி கொண்டான். அவனுக்கு உள்ளதெல்லாம் விற்றுட்டான். விற்று கொண்டு வந்து இந்த முத்தை அவன் பெற்றுக்கொண்டான். ரெண்டாவது, யாரோ ஒரு நபர்கிட்ட இருக்கு, உங்ககிட்ட இருக்கு, முத்து இருக்கா, புதையல் இருக்கா? எத்தனை பேர்கிட்ட புதையல் இருக்குன்னு? ஏன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு தான். இத்தனை பேர் கை தூக்கி இருக்கிறாங்க சார், வாங்க வீட்டிலலாம் தோண்டி பாருங்க அப்படி. என்னன்னா, இந்த முத்து ஒரு நபர்கிட்ட இருக்கு, ஆனால் அதை அவனுக்கு அந்த மதிப்பு தெரியல. இவன் பார்த்தவன் அதனுடைய மதிப்பை தெரிந்து போய் தனக்குள்ளதை விற்று கொண்டு வந்து அந்த முத்தை வாங்கிட்டான். இப்போ இவனுடைய லைஃபும் செட்டில் ஆயிட்டு. அதுனா மறைவாக கிடக்கிற பொக்கிஷமாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவை இன்னைக்கு அநேகருக்கு அந்த பொக்கிஷத்தை என்ன செய்யணும்? காட்டி கொடுக்கணும். ரெண்டாவது, இந்த முத்து பரலோகன்றது அவர் தான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த முத்து ஒரு நபர்கிட்ட இருக்குது. அதான் கேட்குறேன், யார்கிட்ட எல்லாம் இருக்குது? அது ஒரு பொக்கிஷம். அவனுக்கு முத்துன்றது ஒரு பொக்கிஷம், புதையல். அப்ப அந்த பொக்கிஷத்தை ஒருத்தர்கிட்ட இருக்கு, அதை இன்னொரு வாங்கிறதுக்காக என்ன பண்றார்? ட்ரை பண்றார். அதுக்காக சொந்த இருக்கிறதெல்லாம் விற்று கொண்டு வந்து கொடுத்துட்டு அந்த முத்தை வாங்கிக்கிறான். இப்போ அவனுக்கும் லைஃப் செட்டில்டு. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ உங்ககிட்ட இருக்கிற அந்த முத்து ஒரு முத்து இருக்கு, வாங்கிட்டாருன்னா இவர்கிட்ட இருக்காது. அதோட அது யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு சொந்தமாயிரும். ஆனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய முத்து அல்லது அந்த புதையல் பொக்கிஷம் எடுக்க குறையாத பொக்கிஷம். அது அமுத சுரபி மாதிரி. நீ எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ யாருக்குள்ளே இருக்கு,
அது இன்னொரு நபருக்கு என்ன செய்யணும்? போகணும். அது இன்னொரு நபருக்கு தேவை. இந்த பொக்கிஷம் இருந்தா அவன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். இன்னைக்கு சாபத்துக்குள்ள இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்களே, சந்தோஷம் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, விடுதலை இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, சுகம் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு தேவை, இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த புதையல், சுகம் கொடுக்கிற புதையலாகிய இயேசு, விடுதலை தரக்கூடிய, சமாதானம் தரக்கூடிய புதையலாய் இருக்கக்கூடிய பொக்கிஷமான இயேசு உங்ககிட்ட இருந்து இன்னொரு நபருக்கு கொடுக்கணும், இன்னொரு நபருக்கு கொடுக்கணும். அதனால நீ நஷ்டப்பட்டு போக மாட்ட, உனக்குள்ளேயும் இருப்பார். உன் மூலம் அவருக்கும் போகும்போது அந்த நபரும் ஆசீர்வாதமாய், அந்த நபருடைய குடும்பமும் சமாதானமாய், சந்தோஷமா, மகிழ்ச்சியாய், அவன் மேன்மையாய் இருப்பார். கர்த்தர் அவனை நடத்துவார். ஆகவே இந்த பொக்கிஷத்தை பெற்று அப்படியே வச்சிருக்க கூடாது, அப்படியே வச்சிருக்க கூடாது. பாஸ் ஆகிட்டே இருக்கணும், பாஸ் ஆகிட்டே இருக்கணும். இந்த மனுஷனுடைய லைஃப் செட்டில் நல்லா இருக்கும். இப்போ அடுத்த நபர், அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு, கடலில் போடப்பட்ட சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும், மீன்களை, சகல விதமான மீன்களை வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது, வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது நிறைந்த போது, அது நிறைந்த, அந்த வலை நிறைவான போது அதை கரையில் இழுத்து, அந்த வலையை கரையில இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து, நல்லவைகளை எல்லாம், நல்ல காஸ்ட்லியான மீன்களை எல்லாம் தனியாக ஒரு கூடையிலே சேர்க்கப்படுகிறது. ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். ஆகாதவைகளை, அது பிரயோஜனம் இல்லாதவைகளை திரும்பவும் கடல்ல எரிந்து போடுவார்கள். இதுல சொல்லப்பட்டிருக்குது, கடல்ல போய் வலை போடும்போது நிறைய மீன்கள் கிடைக்குது. சிலர்லாம் ஒரு வாரம், 10 நாள், ஒரு மாதம் அப்படிலாம் இருந்து மீன் பிடிச்சிட்டு வராங்க. நான் கேள்விப்பட்டேன், ஒரு மீன் ரொம்ப அரிதான மீனாக தான், ரொம்ப ரேராக தான் கிடைக்குமா வலையில கூட. அந்த மீனில் ஒரு பாட்டு இருக்குது, அந்த பாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு மீனாக விற்றுருவாங்க. நிறைய பேருக்கு தெரியாது அந்த சீக்ரெட். அந்த மீனுடைய அந்த எடுக்கிற அந்த பாட்டு எத்தனையோ லேக்ஸ் கணக்கில் போகுமா ரேட்டு. ஏதோ மெடிசின் தயார் பண்ணுறதுக்காக அது யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஒரு பகுதியை மட்டும் எடுத்துருவாங்க. மீன் முழுசாக மற்ற பாட்டெல்லாம் அப்படியே தான் இருக்கும். அந்த ஒரு பாட்டை மட்டும் எடுத்தாங்கன்னா லேக்ஸில் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ரொம்ப ரேராக கிடைக்குமா அந்த மாதிரி மீன். சில மீன் வலையில் போடும்போது பார்த்திங்கன்னா காஸ்ட்லியான மீன் கிடைக்கும், சின்ன சின்ன மீன் கிடைக்கும், சாப்பிட முடியாத சில மீன்கள்லாம் கிடைக்கும். அதெல்லாம் சாப்பிடவே முடியாது, உடம்பு மனுஷனுக்கு அலர்ஜி வந்துடும். அது தூக்கி திரும்ப கடலில் போட்டுருவாங்க. அதுபோல் இவர் சொல்கிறார், கடலில் இந்த வலை போட்டு வரும்பொழுது அந்த வலை ஃபுல்லான போது அதை எல்லோரும் கரையில் கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, இழுத்து கொண்டு வர. ஏன்னா உள்ளே இருக்கும்போது என்னென்ன மீன் கிடைச்சதுன்னு தெரியாது. இப்போது மீன் பிடிக்க போகிறவங்களுக்கு ஒரு பயங்கரமான காஸ்ட்லி மீன் கிடைச்சிது. ஒரு மீனே 1 லட்சத்துக்கு மேலே காஸ்ட்லியாக போகிற மீன்லாம் இருக்குது. அப்படி ஒரு 4 மீன் கிடைச்சா அவனுக்கு எப்படி இருக்கும்? அவனுக்கு அதாங்க புதையல், அதுதான் பொக்கிஷம் அவனுக்கு, அதான் புதையல் கிடைச்ச மாதிரி. ஏன்னா உள்ள தண்ணிக்குள்ளே கிடக்க தெரியாது என்ன கிடைச்சிருக்குன்னு. கரையில் கொண்டு வந்து அவன் பார்க்கும்போது, ஆஹா இவ்வளோ பெரிய காஸ்ட்லியான மீன்லாம் என் வலையில் மாட்டியிருக்குதுன்னு அதை எடுத்து கரையில் கொண்டு வந்து எல்லாரும் உட்காந்து பிரிக்கிறாங்களாம். தனித்தனியாக பிரிக்க, காஸ்ட்லியான மீன்லாம் தனி, பிரயோஜனம் இல்லாத மீனெல்லாம் தனியாக எடுத்து அதை கடலில் சமுத்திரத்தில் போட்டுடுறாங்க, இல்லை வெளியே போட்டுருவாங்க, அவ்வளோதான். அப்போ இந்த காஸ்ட்லியான எடுத்து வச்சிருக்கிற உபயோகம் பண்ணுற மீனெல்லாம் சேல் ஆகும்போது அவனுக்கு ஒரு பெரிய தொகை கிடைக்கும், அமௌண்ட்டு. அவன் வாழ்க்கையில் தினமும் மீன் பிடிக்க போகிற ஆட்களுக்கு ஏதோ ஒரு 20,000 50,000 இப்படி மீன் கிடச்சிக்கிட்டே இருக்குதுன்னு வைங்க. ஒரு முறை போய் வலையை போடுறாங்க, இருந்து வலையை போட்டு வரும்பொழுது 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மீன் கிடச்சிருக்குன்னு வைங்க, எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் இல்லை? அதை போல தான், அதை தான் சொல்கிறார், இதை உட்காந்து பிரிக்கணும். பிரித்தா உட்காந்து வேலை பார்க்குற அத்தனை பேருக்கு அந்த மீன் சொந்தம், அவங்க எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிடுவாங்க. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா இருக்கிறது சேல் பண்ணி அதில் வரக்கூடியதும் அவங்க பங்கிட்டு கொள்ளுவாங்க.
இப்போ என்ன சொல்றாருன்னா, இந்த பொக்கிஷத்தை உட்காந்து நம்ம வெளியே கொண்டு வரணும். உள்ள கிடக்கிறத என்ன செய்யணும்? வெளியே கொண்டு வரணும். இயேசு உன்னை நேசிக்கிறார் சொல்லுங்க. இயேசு உன்னை குணமாக்குகிறார். இயேசு உனக்காக மரித்தார், உனக்காகத்தான் உயிரோடு எழுந்தார் சொல்லுங்க. ஒரு வெளியே கொண்டு வாங்க. அவங்க மீன் பிடிக்க போனவங்க எல்லாரும் அந்த வலையை வெளியே கொண்டு வந்து உட்காந்து அதை பிரிக்கிறாங்க. அப்போ நல்லதை மட்டும்தான் மனுஷனுக்கு கொடுக்குறாங்க. இயேசு நல்லவரா? இயேசு நல்லவர். அவர் தான் பொக்கிஷன்ற. அவங்களுக்கு கிடைச்சது அந்த நல்ல மீன்கள் தான், காஸ்ட்லியான விலையேற பெற்ற மீன்கள்லாம் கிடைச்சிருக்கு இல்லையா, அதான் பொக்கிஷம். அதான் அவங்களுக்கு புதையல். அன்னைக்கு புதையல் கிடைச்ச மாதிரி அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். அதில் பங்கு பெற்ற, அதற்காக பாடுபட்ட அத்தனை பேருக்கும் அந்த ஆசீர்வாதத்தில் பங்கு உண்டு. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பொக்கிஷத்தை வெளியே கொண்டு வரணுங்க. இயேசு யாருன்னு சொல்லு. நீங்கள் மட்டும் சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு போகக்கூடாது. நீங்கள் மட்டும் நன்மையை அனுபவிக்கிறது இல்லை. அதை அனுபவிக்காத மக்கள் இன்னும் வெளியில் நிறைய பேர் இருக்கிறாங்களே. அந்த பொக்கிஷம் எல்லாருக்கும் போகட்டுமே. எல்லாருக்கும் போகட்டும். எல்லாருக்கும் எல்லாரும் அதை வாங்கி என்ன செய்யணும்? அந்த ஃபிஷ்ஷை வாங்கி அனுபவிக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துன்னு சொல்கிறேன் இல்லையா, எல்லாருடைய வாழ்க்கையில் அந்த டேஸ்ட்டை அனுபவிக்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். அந்த பொக்கிஷத்தை நமக்குள்ளேயே வச்சிருக்கக்கூடாது. வெளியே கொண்டு வந்து அநேகருக்கு பயன்படக்கூடிய பொக்கிஷமாய் மாற்றணும். அப்படி கொண்டு வரும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். அந்த பொக்கிஷம் உள்ள வந்துட்டா, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ள, மனுஷனுக்குள்ள அந்த பொக்கிஷமாகிய கிறிஸ்து உள்ளே வந்துட்டா, இந்த வசந்த வாசிங்க 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8, 9, 10. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும். இந்த பொக்கிஷம் வந்துட்டா எப்பக்கம் உனக்கு நெருக்கம் வந்தாலும் ஒடுங்கி போகிறதில்லை. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? உனக்கு எந்த பக்கம் 4 திசையிலிருந்து நெருக்கம் வந்தாலும் உன்னை எந்த நெருக்கமும் ஒடுங்கி போக பண்ணாது. ஏன்னா உள்ள உனக்கு விசாலத்தை உண்டாக்குகிற பொக்கிஷம் உனக்குள்ள இருக்கு. கலக்கம் அடைந்தும், நீ கலக்கம் அடைந்திருந்தாலும், திகில் அடைந்திருந்தாலும், குழப்பம் அடைந்திருந்தாலும் மனமுறிவடைகிறதில்லை. மனம் நொந்து போறதில்லை, மனம் முறிஞ்சு போறதில்லை, மனம் உடைஞ்சு போறதில்லை. ஏன்னா காயத்தை கட்டுகிறவர் அவர்தான். மனம் முறிவடைந்து போகாதபடி, நீ மனம் நொந்து போகாதபடி, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு அவர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை தேற்றுகிறார். நொறுங்குண்ட இருதயத்தை அவர் சரிப்படுத்துகிறார். அப்போ அந்த வசனத்தை வாசிமா திரும்ப. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும். இந்த வசனத்தை எல்லாரும் சொல்லமா? யாரெல்லாம் இந்த பொக்கிஷத்தை உள்ள வச்சிருக்கிறீங்க? புதையில யாரெல்லாம் உள்ள வச்சிருக்கிறீங்க? இயேசுன்ற புதையில வச்சிருக்கீங்களா? இப்போ பைபிள்லாம் மூடி வைக்க சொல்கிறேன். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து. ஸ்தோத்திரம். இப்போ வாசிமா அந்த வசனத்தை. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும். இவ்வளோ தாமதமாவது பார்ப்பா. இது இஸ்ரவேல் கோத்திரத்தில் சேர்க்கிறதா, எந்த கோத்திரத்தில் சேர்க்கறதுனே தெரியல. இப்போ ஆலயம் புறப்படும் போது இந்த மாதிரி எந்திரிச்சிங்கன்னா எங்கே போகிறது? சரி, இப்போ நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும். இப்போ இந்த வசனத்தை எல்லாரும் சொல்லணும். யாரெல்லாம் இந்த பொக்கிஷத்தை, கிறிஸ்துவாகிய பொக்கிஷத்தை உள்ள இந்த மண் பாத்திரமாகிய சரீரத்துக்குள்ள நமக்குள்ள பெற்றிருக்கிறோமோ, யாருக்குள்ளெல்லாம் இந்த நம்பிக்கை இருக்குதோ அவங்க இப்போ இந்த வார்த்தை வசனத்தை எல்லாரும் சொல்லுங்க. நாங்கள் வாசித்த பிறகு எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். நாங்கள் எப்பக்கம். சத்தமே காணோம். ரொம்ப நெருக்கம் வந்துருச்சோ? சொல்லுமா. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. ஒரு அலையில சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நீ எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போக மாட்ட. போல்டா சொல்லுங்க. ஆமா, ஒடுங்கி போறதில்ல. ஏன்னா இந்த பொக்கிஷம் இருக்குது உள்ள, உனக்கு எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி கொடுக்கிற பொக்கிஷம் தான் அது. அடுத்து கலக்கம் அடைந்தும் திகில் குழப்பம் வந்தும் மனமுறிவடைகிறதில்லை. மனம்
இப்ப சொல்லுங்க, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைவதில்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க சந்தோஷமா, நீ கலக்கம் அடைந்திருந்தாலும் மனது முறிந்து போவதில்லை. ரொம்ப முறிஞ்சு போன மாதிரி சொல்றீங்க. சத்தம் வர வர குறையுது இல்ல, ரொம்ப நெருக்கம்னு நினைக்கிறேன். மனம் முறிவடைவதில்லை. துன்பப்படுத்தப்பட்டும் சொல்லுங்க, கைவிடப்படுகிறதில்லை. அல்லேலூயா. உன்னை யாரெல்லாம் துன்பப்படுத்தினாங்களோ, துன்பப்படுத்தப்பட்டும் நீ என்ன பண்ணப்படுறதில்லை. கர்த்தர் உன்னை கைவிடுறதில்லை. கர்த்தர் உன்னை கைவிடுறதில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. என்ன அதை மட்டும் சொல்றீங்க? அந்த ஃபுல் வசனத்தை வாசிமா. துன்பப்படுத்தப்பட்டும் நீ, அதாவது மற்றவர்களால் நீ துன்பப்படுத்தப்பட்டும். எப்ப என்னைய பார்த்து சொல்றீங்க? எல்லாம் பக்கத்தில் பார்த்து கை கொடு சொல்லுங்க. மற்றவர்களால் துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. இயேசு உன்னை கைவிட மாட்டார். இயேசு உன்னை கைவிட மாட்டார். வாசிமா. கீழே தள்ளப்பட்டும். இப்போ உன்னை கீழே தள்ளிட்டாங்க. நிறைய பேர் கீழே தான் கிடக்குறீங்க. கீழே தான் கிடக்குறீங்க. கீழே உன் ஆசீர்வாதத்தை பார்த்து விரும்பாத ஆட்கள், உன் மேன்மையை விரும்பாத ஆட்கள் உன்னை பொறாமையினால எரிச்சல்னால உன்னை தள்ளி இருக்கிறாங்க. கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. நீ சாகவே மாட்ட. உன்னை எத்தனை பேர் கீழே தள்ளி தள்ளி மேய்ச்சாலும் எழுந்து எழுந்து நிற்ப, சாக மாட்ட. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ கீழே விழுந்தாலும் மடிந்து போக மாட்ட. உன்னை யார் தள்ளினாங்களோ அவங்க மடிஞ்சு போவாங்க. என்ன இது? அப்ப அடுத்தவங்க விழுந்து சாவணும்னு எவ்வளோ சந்தோஷமா சொல்ல தோத்துறோம். அப்ப கீழே நம்ம யாராவது தள்ளணும்னு நினைச்சாங்கன்னா ஒரு நாளும் ஆண்டவர் நம்மளை தள்ளி கீழே விடவே மாட்டார். எத்தனை பேர் வந்திருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் எழும்பி இருக்கிறாங்க? உன்னை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன். யாருக்காவது சொல்லியிருக்காங்களா? சொன்ன ஆள் இருக்காங்களா? இப்போ ஒரு சிலர் இருப்பாங்க, ஒரு சிலர் ஆளே அட்ரஸ் இல்லை. ஆளே அட்ரஸ் இல்லை. ஏன்னா உன்னை காலி பண்ணிடுவேன் காலி பண்ணிடுவேன்னுவா. அவர் இருக்கிறாரு. என்ன காலி பண்ணுறதும் செட்டில்மெண்ட் பண்ணுறது அவர் தான். வேற எவரும் அவர் அனுமதி இல்லாமல் உங்களை என்னையும் யாரும் என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. கீழே விழுந்து நீ என்ன பண்ணுறதில்ல, மடிந்து போகிறதில்ல. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனும், எல்லாரும் சேர்ந்து தான் சொல்லணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு, எங்கள் சரீரத்திலே அது வெளிப்படும்படிக்கு, இயேசுவின் மரணத்தை, இயேசு கிறிஸ்து எங்களுக்காக மரித்த அந்த மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் அவருடைய பாடுகளை, மரணத்தை, காயங்களை நாங்கள் எங்கள் சரீரங்களில் சுமந்து திரிகிறோம். இப்போ இவர் உள்ள வந்துட்டு அந்த புதையில உள்ள பொக்கிஷம் வந்துட்டா என்னென்ன சொல்லி இருக்குது? 8வது வசனத்திலிருந்து 8, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும், உனக்கு எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. நீ ஒடுங்கி போக மாட்ட. கலக்கமடைந்தும், கலக்கம் அடைந்திருந்தாலும் மனமுறிவடைகிறதில்லை. மனம் நொந்து போறதில்லை, முறிவு அடையாது. துன்பப்படுத்தப்பட்டும், உன்னை துன்பப்படுத்தப்பட்டிருந்தாலும் கைவிடப்படுகிறதில்லை. உன்னை கர்த்தர் கைவிடுவதில்லை. கீழே தள்ளப்பட்டும், உன்னை கீழே தள்ளி இருந்தாலும், உன் ஆசீர்வாதத்தை கெடுத்திருந்தாலும் மடிந்து போகிறதில்லை. நீ அதோட க்ளோஸ் ஆவறதில்லை, மடிந்து போவதில்லை. ஏன்னா கடைசி வசனம் சொல்லுது, கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும், இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு, எங்கள் உயிர்த்தெழுந்த இயேசுனுடைய அந்த ஜீவன், அந்த பொக்கிஷத்தை எங்கள் சரீரத்திலே நாங்கள் வெளிப்படுத்துவதற்கு, இயேசுவின் மரணத்தை, இயேசு கிறிஸ்து எங்களுக்காக மரித்த அந்த மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். எப்போது நாங்கள் சுமந்து திரிகிறோம். அப்படின்னா அந்த பொக்கிஷத்தை எப்போது எங்களுக்குள்ள நாங்கள் வச்சிருக்கிறோம், எப்போது இந்த சரீர பாத்திரத்துக்குள்ள, பாண்டத்துக்குள்ள நாங்கள் பெற்றிருக்கிறோம் சொல்றார். கரங்களை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தர் எத்தனை மேன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார், எத்தனை ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார்.
அந்த பொக்கிஷம் மட்டும் உனக்குள்ள எனக்குள்ள இருந்தா மற்ற எல்லாம் வந்துடும் நமக்குள்ள. அதான் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவ ராஜ்யம் அவர்தான். அவரை நம்ம உள்ள பொக்கிஷமாய் நம்முடைய இருதயத்துக்குள்ள பெற்றுக்கொண்டு வைக்கணும்னா நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய இருதயம் பரிசுத்தமா இருக்கணும். அவர் பரிசுத்தமான பொக்கிஷம், அவர் தான் பரிசுத்தர். ஆகையால் அவர் நமக்குள்ள இருந்தா அவர் நமக்குள்ள எத்தனை ஆசீர்வாதங்களை, எத்தனை மேன்மைகளை கர்த்தர் கொடுத்து நம்ம நடத்துகிறார் பாருங்க. கைவிடுறது இல்லை, நீ மனம் முறிவடைகிறது இல்லை, ஆண்டவர் உன்னை விடுறதே இல்லை. கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் கூட இருந்து அந்த பொக்கிஷம் தரக்கூடிய சந்தோஷத்தை விட இந்த பொக்கிஷமாக்கிய கிறிஸ்து உனக்குள்ள, உன் குடும்பத்துக்குள்ள, உங்களுக்குள்ள இருக்கும்போது அளவிட முடியாத நித்தியமான சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, மேன்மையை கர்த்தர் தருவார்.